கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் சீனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டு அசத்துறாங்க சுமங்கலி பூஜையில். அதை வந்துட்டு பார்த்துட்டு இருந்த சாருக்கு ஐயோ வயிறெல்லாம் எரியுது. அடுத்து வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சுமங்கலி பூஜையெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. சீனுவும் மாயாவும் ஒருத்தங்க காதல் பார்வையிலே வந்துட்டு தூது விட்டுக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்ததுமே வந்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க, சுமங்கலி பூஜை இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. புருஷனுக்காக விரதம் இருக்கிறவங்கலாம் அவங்க சாப்பிட்டு வச்ச அந்த தட்டில் சாப்பிட்டீங்கன்னா அந்த விரதம் உங்களுக்கு இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சீனு வந்துட்டு கேட்டிருப்பார் இல்லையா, எனக்காக நீ விரதம் இருப்பையா அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு அதெல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்துக்கோப்பா எனக்காக சார்லாம் விரதம் இருக்கா அப்படின்ற மாதிரி சீனு சொல்லியிருப்பாரு. அவர் இருந்தால் இருக்கட்டும், என்னால் இருக்க முடியாது, அமெரிக்காவில் இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை சீனு யோசித்து பார்த்துட்டே விரதம் இருப்பாளா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மாயா வந்துட்டு அதுக்கும் மேலே போயிட்டு சாப்பிட்டு வச்ச தட்டில் சீனு தட்டை மட்டும் வந்துட்டு பார்த்து வச்சிருக்காரு. அதில் ஒரு பகுதியை மாயாக்காகவே ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிற தட்டை எடுத்து பார்த்துட்டு மாயா வந்துட்டு சாப்பிட்றாங்க. இதை வந்துட்டு ஜானகி பார்த்துடுறாங்க. ஐயோ இவ எதுக்கு சீனு சாப்பிட்டு வச்ச மிச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருந்துச்சு.